என்னடா பாடு பாருங்க ஒரே மண்டை வீங்க போனோம் ஒரு ஆயா பச்சை சாய்ச்சி போட்டு மூத்திரம் மேஞ்சிட்டு வராங்க. நாட்டு நிலைமுறை வெகு தூரத்தில் இருக்கிறது. இப்படியே சென்றால் அங்கு சென்றாலே முடியாது. சென்று இளவரசர் வழியாக வர வேண்டாம். வரவன அங்கேயே சேர்த்து காட்டாம். உண்மை தெக்காலை பிடிக்க கூடாது. தண்ணீர் எடுத்து வர வேண்டும். ஆடி பாடிக்கொண்டே போகலாம். நேர்மை உண்டு ஓடு ராஜா அணில் பிடிக்க வந்துக்கிறியா பூனை பிடிக்கிறியா எழுதிக்கிறேன் கணக்கு நோட்டல இன்னைக்கு வந்து ஊரே தெரியல போன ஊரே நேத்து போன ஊருனா புகத்துறைக்கு போவாங்க நாராயணபுரம் ஆமாண்டா 115 கிலோமீட்டர் போன பிடிச்சா வந்துக்கிறேன். நம்ம ஊர்ல போன இல்ல பாரு கருப்பு போன போது எங்க போகுது கருப்பு போன எங்க போகுது எங்கடா போகுது வலை போட்டு 2 பேர் போட்டு பிடிக்க நம்ம ஓடிடுறேன் வந்துட்டான் அவனை விடக்கூடாது. பாக்காலையும் பயக்காட்டையும் படைத்தால் எனக்கு
நான் 10 ஆடு வச்சுங்கிறேன் என்னத்துக்கு? மேய்க்கிறதுக்கு. சரி காட்டுக்கு ஓட்டி போவேன், தொட்டுக்கோ வெட்டு போவேன். சரி அது பாறாங்களாங்கச்சின்னு சேனம் பிடிச்சேன் நான். எங்க நீ காலை பருப்புக்கு நீ நின்னியா, நான் பாறாங்களாங்கச்சின்னு சேனம் பிடிச்சேன் நான். ஆமா நான் சாணப்படி கொண்டேன் நல்ல கணக்கணுக்கு தரா. ஒரே தட்டு கால தனியா போடு ஞாபகம் வச்சுக்கோ. டேய் வந்து விட்ட நாட்டு நிலைபுரம் இதுக்கு மேல ஆளுக்கு விடக்கூடாது. ஒரு சக வரத்திருப்போம். ஆமா, வந்தா. அயல்நாட்டுல வர இளவரசனை ஆமா. அவனை போட்டு தள்ளி 2 வெட்டி 4 உருப்பட்டு 8 பக்கிட்டு 16 பிரிச்சு 16 கழுகுக்கு போடலாம்டா. புறப்பட்டு ஓடி வாடா. என்ன ஒரு கருத்தை மூடி கொலை செய்ய வந்தாங்க. ஆமாங்க, நம்பிக்கை கிடையாது உங்களுக்கு. என்னங்க அங்க பின்னாடி என்ன இருக்கு பாருங்க. ஆமா கட்டாரி, அந்த கத்தியால தான் உங்களை ஒருத்த கொல்ல வந்தான். இந்த கத்தியாங்க. ஆமாங்க, அப்படி என்றால் நீ கூறுவது அத்தனை உண்மை. உண்மைதாங்க. நானே வரலன்னா உங்க உயிர் போயிருக்கும். ஆமாங்க, சரி, ஏதோ தக்க சமயத்தில் வந்து என் உயிரையை காப்பாற்றிருக்கீங்க. ஆமாங்க, அதற்காக ரொம்ப நன்றிங்க. ஆகட்டுங்க, நன்றி, நல்லதுங்க. வரேங்க. இல்லைங்க, எங்க போறீங்க? என்னங்க வந்தேன், உங்களை காப்பாத்திட்டேன். எனக்கு வேலை இருக்குங்க, நான் போனோம். என் உயிரையை காப்பாற்றிருக்கீங்க. ஆ, சரி, உங்களுடைய பெயர் என்ன? நீங்க எந்த நாடு? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணுமா? என்னங்க நானும் இதே நாடுதான், விஜயபுரி நாடு. ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். என்னுடைய பெயர் சங்கீதா. விஜயபுரி நாட்டை சேர்ந்தவளா? ஆமாங்க. உன் பெயர் சங்கீதா? ஆமா. மிகவும் அழகான பெயர். நீங்க யாரு? நானும் இதே விஜயபுரி நாட்டை சேர்ந்தவன் தான். இதே விஜயபுரி நாடா? இந்நாட்டு இளவரசன். என் பெயரும் ஆனந்தன். இந்நாட்டு இளவரசரா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது உங்களை. பார்த்திருக்க முடியாது. ஏன் என்றால் ஏ நானும் படிப்பதற்காக
அயல்நாடு சென்றிருந்தேன். நான் சென்றோ பல வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படிங்களா? பல வருடங்கள் கழித்து இப்பொழுதுதான் தாயகம் வந்து அப்படியா? வரும் வழியில் பார்த்தால் எனக்கு இப்பேற்பட்ட ஆபத்து. ஆமாங்க. என்னங்க இதுக்கு பார்த்து சூதானமா இருங்க. முதல்ல நாட்டுக்கு வரீங்க, வரும்பொழுது இப்படி எல்லாம் உங்களுக்கு வருது. அப்ப சொன்ன மாதிரி ஏதோ நடக்குது. ஆமா ஆமா. சரி, ஏதோ என் ஊரையை காப்பாற்றி விட்டீங்க. ஆமா. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தர போறேங்க. என்னது? உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு பெரிய பரிசு தர போறீங்களா? ஆமா. என்னங்க நானும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். நீங்க எந்த பரிசு கொடுத்தாலும் ஏத்துக்கிற நிலையில தான் இருக்கேன். அப்படி நீங்க கொடுக்க வேண்டிய பரிசு வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பரிசை எனக்கு கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. கொடுங்க. என்ன உங்க வாழ்நாளே நீங்க மறக்க மாட்டீங்க. ஆமா. அப்பேற்பட்ட பரிசு தான் நான் தரப்போறேன். அது என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு?